இந்து மதத்துல எந்த குழந்தையும் யாகம் பண்ணா யாகத்திலிருந்தே வராது. எந்த குழந்தையும் கடவுள வேண்டணும்னு டபக்குன்னு குடுத்துட்டு போயிற மாட்டாங்க. எல்லா குழந்தைகளும் ஏ ப 10 மாதம் கருவுல இருந்து அந்த மாதங்கள் கொஞ்சம் கூட குறையலாம் இருக்கலாமே தவிர, ஆனா ஒரு ஆணும், பெண்ணும் இணைந்து குழந்தை பிறப்பார்கள் தான் இந்து மதத்தின் விதி, தமிழர்களின் விதி. ஐயப்பனோட பிறப்பும் பார்த்தீங்கன்னா, காட்டுல இருந்து பந்தல மகாராஜா எடுத்துட்டு வர்றாரு. அப்ப அவருக்கு ஒரு அம்மா இருக்கிறாங்க, ஒரு அப்பா இருக்கிறாங்க. பிற்காலத்துல வந்தது தான் இந்த சிவனும், அரியும் சேர்ந்து வந்தது அரியரன். அரியரன்னு என்ன பேர் வச்சுன்னா, சிவனோட ஆற்றலும் அவருக்கு இருக்கிறது. சிவனோட அருளாசியும் இருக்கிறது. அரியோட அருளாசியும் இருக்கிறது. அப்படிங்கிறதுக்கு தான் குடுத்தாங்களே தவிர, அந்த குழந்தை இன்னும் கே ம க அந்த கேரள பகுதிக்கு உள்ள நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீர்கள் என்றால், அந்த காட்டுவாசிகள் கிட்ட ஒரு 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 வரலாறு அவங்க செவிவழி செய்தியா அந்த பக்கத்துல இருக்கிற காட்டுவழி அந்த பந்தல மகாராஜா இருக்கு இல்லையா? அதோட ஒட்டுன காட்டுவாசிகள்ட்ட ஒரு குறிப்பு இருக்குது. அந்த இவர் பிறக்கிறார் இல்லையா? ஐயப்பன் பிறக்கிறாரா, குழந்தைய பந்தல மகாராஜா போய் எடுத்துட்டு வர்றாரு. அவ்வளோதான். அந்த குழந்தை அரிக்கும் இவருக்கும் பிறந்ததுங்கிறது பிற்காலத்தில இட்டு கட்டப்பட்ட கதை. அந்த காட்டுவாசிகள் என்ன கதை வரலாறு வச்சிருக்கிறாங்கன்னா, எங்க குடும்பத்தில தான் பிறந்தவரு இந்த ஐயப்பன். இந்த ஐயப்பன் வந்து உலக புகழ் பெறணுங்கிறதுக்காக, எங்களது காட்டு தெய்வம் சொன்னதுனால அந்த இடத்துல போய் நாங்க போட்டு வந்தோம். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.